friends, welcome to Tamil Flavors. ஸோ இன்ட்ரோ பார்த்த உடனே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஹேர் கேர் வீடியோ தான். ஸோ என்னோட ஹேரோட க்ரோத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு நல்லா ஒரு ஹெல்த்தியான ஹேராக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஹேர் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னே நம்ம டெய்லி எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் அதில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ குழந்தையிலேருந்து நம்ம எப்படி நம்மளோட முடியை பராமரிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரெஷியஸான ஒரு கேர்ள் பேபி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு முடி கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம குழந்தைக்கு நம்ம முடி நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய கேர் எடுத்துக்கோம். ஸோ அதே போல் எனக்கும் எங்கள் அம்மா என்னென்ன கேர் எடுத்தாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கான லிஸ்ட் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃப்ரம் பேபி என்னோட அம்மா எப்படியெல்லாம் என்னை கேர் பண்ணாங்க, என்னோட ஹேருக்கு என்னென்ன கேர் கொடுத்தாங்க, அதே போல் ஆஃப்டர் மேரேஜ் என்னோட முடிக்கு நான் என்னென்ன கேர் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஹேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஹேருக்கு எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ரொம்ப ஓவர் கேராக இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான கேராக இருக்கக்கூடாது. இந்த சென்ஸ் நம்ம ரொட்டீனாக என்ன பண்ணுவோம், ஒரு தலைக்குனா எண்ணெய் தேய்ப்போம். ஸோ அந்த எண்ணெய் தேய்க்கிறது ரொம்ப கம்மியான அளவுலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமான அளவுலையும் இருக்கக்கூடாது. அதே போல் நம்ம தலைக்கு குளிக்கிறதும் அதே போல் தான் பேலன்ஸ்டாக இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் ஹெட் பாத் எடுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் ஹெட் பாத் எடுக்கக்கூடாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு எதுவும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு லிஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். குழந்தையிலேருந்து எங்கள் அம்மா எப்படி பராமரித்தாங்க அண்ட் டெய்லி நீங்கள் எந்த விதமான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களோட ஹேரை கேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் எல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அம்மா எனக்கு என்னென்ன கேர் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் ஒரு 12 பாயிண்ட்ஸாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் ஹேர் க்ரோத் இருக்கும், இந்த அளவுக்கு முடி வளர்ந்துரும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. உங்களோட ஹேர் எப்படி இருக்கோ அதை விட ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எனக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தால் நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் சின்னதுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மேபி நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 12 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 8 வயசு ஆகிறதுக்குள்ள ஒரு 5 தடவை மொட்டை போட்டுட்டாங்க. ஸோ 5 டைம்ஸ் ஒரு வருஷம் விட்டு நீங்கள் ஒரு 5 தடவை மொட்டை போட்டிங்கன்னா அந்த ஹேர் க்ரோத் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும், நல்ல க்ரோத் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். எனக்கு ஒரு 5 தடவை 8 வயசுக்குள்ளே மொட்டை போட்டிருக்காங்க. ஸோ மேபி இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். நம்ம குழந்தையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேர் குட்டி குட்டி அந்த பேபி ஹேர் இருக்கும். ஸோ அங்கங்கே முடி இருக்கும், அங்கங்கே முடி இருக்காது. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நம்ம மொட்டை அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி இல்லாத இடத்துல கூட நமக்கு முடி வளர்ந்துருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு டைம் மொட்டை அடிக்கும் போதும் அந்த ஹேரோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுனாப்பில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த 5 டைம்ஸ் மொட்டை அடிங்க அப்படிங்கிறது சொல்கிறது. ஸோ அது ஒரு பாயிண்ட், அது எனக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். மேபி உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலாம், உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்டு செகண்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இப்போ நீங்கள் மொட்டை அடிக்கிறீங்கன்னா மொட்டை அடிக்கிறதோடு மட்டும் இது முடியலை. ஸோ நெக்ஸ்ட் திங் உங்கள் குழந்தைக்கு டெய்லி கரெக்டாக ஹெட்டில் ஆயில் மசாஜ் கொடுக்கணும். தலையில் கரெக்டான ரொம்ப அதிகமான அளவில் கிடையாது, குழந்தைக்கு இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும். எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக தலையை தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சமாக தலையில் தேய்ச்சி விட்டுட்டு நமக்கு டைம் இல்லைன்ட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகுது லைட்டாக இந்த மாதிரி கையை வச்சு மெல்லமாக ரொம்ப அழுத்தம் இல்லாமல் குழந்தைக்கு மசாஜ் பண்ணி விடணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5வது வரைக்கும் எனக்கு பாப்கட் தான் பண்ணியிருந்தாங்க. இந்த அளவுக்கு தான் ஹேர் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வளர விடலை முடி. ஸோ அதுக்கப்புறம் 6th வளர்ந்த முடி தான் இது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்தே குழந்தைக்கு முடி நல்லா வளருது, ஸோ இதை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அப்படியும் விடக்கூடாது. அந்த மாதிரி குழந்தையிலேருந்தே நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது. ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க, அவங்களுக்கு ஹேர் இந்த அளவுக்கு முடி இருக்க வாய்ப்பு இருக்குது. சில குழந்தைங்களுக்கு நானே பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே ரொம்ப அதிக அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறமும் அவங்களோட க்ரோத் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டி வரைக்கும் வளர்ந்துடாது அந்த குழந்தைங்களுக்கு முடி, அதே அளவு தான் இருக்கும். ஸோ இந்த இடுப்பளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதே அளவு தான் அந்த ஹேர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சிலர் முடி வெட்டக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்காம ஒரு 5th வரைக்கும் அந்த பாப் கட் பண்ணிங்கன்னா
முடி வளர்றதுல இருக்க அந்த க்ரோத் அதுக்கு கொடுக்குற ஸ்ட்ரென்த்தை விட அதோட டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாகும். அந்த ஸ்கேல்ப்ல எக்ஸ்ட்ரா புதுசாக முடிகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ குழந்தைங்க தான் நமக்கு நிறைய முடி வளரும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து புதுசாக முடி நிறைய பாப் அவுட் ஆகுறதுக்கு அது வந்து வழிவகுக்கும். நீங்கள் முடி வந்து வெட்டாமலே விட்டுட்டீங்கன்னா முடி வளர்றதுக்கு தான் அது அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட், முடி வந்து பிரிஞ்சு போகக்கூடாது. நம்மளுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பிளிட்டன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ அடிக்கடி முடி வந்து ட்ரிம் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட், நான் வந்து ஒரு 8 வயசு வரைக்கும் 8 வயசுக்குள்ளே மொட்டை அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அது போல் 5th வரைக்கும் பாப் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் 6th, ஸோ 6thலேருந்து முடி வளர்க்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா அடிக்கடி நல்ல ஒரு ஆயில் மசாஜ் வந்து கொடுக்கணும். வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆயில் மசாஜ் வந்து கொடுக்கலாம். நல்ல தலை நிறைய ரொம்ப அதிக அளவில் எண்ணெய் வைக்காமல் கொஞ்சமாக நல்லா எண்ணெய் எடுத்துட்டு அந்த நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் அந்த எண்ணெயை தொட்டு இந்த மாதிரி நல்லா அந்த ஸ்கேல்பில் படுற மாதிரி குழந்தைங்களுக்கு சாஃப்டாக மசாஜ் பண்ணி விடுங்க. ஸோ நல்ல ப்ராப்பரான ஆயில் மசாஜ் இருக்கணும், பாத் இருக்கணும். குழந்தைங்களுக்கு அந்த முடி க்ரோத் பண்ணுறீங்க, நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மலாம் அந்த 90s டைம்லலாம் எனக்கு தெரிஞ்சு ரெட்டை ஜடை போட்டிருப்பாங்க. ரெட்டை பின்னல் போடுறது வந்து ஒரு பெரிய ரெட்டை பின்னல் போட்டுட்டு போகிறது ஸ்கூலுக்குன்னா நம்ம போட்டுட்டு போவோம். மற்றபடி வீட்டில் இருந்தாலும் சிலர் பார்த்தீங்கன்னா ரெட்டை பின்னல் போட்டுட்டு ஒரு ரிப்பன்லாம் கட்டிட்டு வீட்லேயுமே அப்படி தான் சுற்றுவாங்க அந்த டைமில். பட் இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் அந்த லூஸ் ஹேர் விடுறது ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது. அண்ட் லூஸ் ஹேர் விடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ முடியை விரிச்சே விட்டுருந்தோம்னா நம்மளுக்கு நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே நம்ம முடியில வந்து சேரும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம முடி விரிச்சு விட்டோம்னா அதிக அளவில் சிக்காகும். நம்ம எப்பவுமே சிக்கொடிஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு முடி வந்து சின்னதுலேருந்தே போயிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முடியை வந்து பின்னி போட பாருங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக முடி இந்த அளவுக்கு வந்தாலே சின்னதாக ஒரு பின்னல் போட்டு ஒரு குட்டி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. போனிடெயில் போடுவாங்க நிறைய பேர், போனிடெயிலும் போடலாம். ஆனால் அதுவும் அதிகப்படியாக ஃபுல் டைம் போடாமல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு குழந்தைங்களை படுக்க விடக்கூடாது. ஸோ அதே போல் ரப்பர் பேண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி அப்படியே வலிச்சு டைட்டாகவும் குழந்தைங்களுக்கு போடக்கூடாது. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இப்படி ஒரு வளைவாகவே முடி இருக்கும். ஸோ நமக்குமே அதுதான், அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போடக்கூடாது. ஸோ ஆயில் மசாஜ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுதான், ஆயில் மசாஜை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா எண்ணெய் தேய்க்கணும். குழந்தைங்களுக்கு அந்த எண்ணெய் ஸ்கேல்பில் நல்லா படணும். இல்லை லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயே எடுத்துகிட்டு சூடு பண்ணிவிட்டு அந்த வித சூட்டில் வந்து நீங்கள் தலையில் தேய்ச்சி விட்டுட்டு, இப்போ நீங்கள் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கவங்கன்னா விளக்கெண்ணெய் தேய்க்கலாம். தலைக்கே அந்த குளுமை தான் முக்கியம், உடம்புக்கு அந்த அதிகப்படியான சூடு ஏறிடக்கூடாது. ஸோ விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணலாம், சிலர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களோட விருப்பம். அதே போல் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அதே போல் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எண்ணெய் தேய்ங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறதுனா, இப்போது ஃபுல்லாக தலை நிறைய மேலே ஸ்கேல்ப்லேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லலை. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெயோ இல்லை ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயோ கையில் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிட்டு குழந்தைங்களுக்கு சும்மா லைட்டாக அந்த ஹெட்டில் மசாஜ் பண்ணுங்கள். கீழே இந்த முடியோட எண்ட் இருக்கு இல்லையா, இந்த எண்டில் வந்து தேய்ச்சி விடுங்க. ஸோ நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அந்த முடியில் ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாக வராது. அண்ட் தலையிலையும் ரொம்ப அந்த சூடு இருக்காது. நம்மளுக்கு தலை வந்து உடம்பு பாடி எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு முடி கொட்டுறதும் அதிகமாக இருக்கும். ஸோ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சா இப்போ எங்கேயாவது தேய்ச்சிருவாங்க. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா டவல் எடுத்து தொடச்சிருவாங்க. எண்ணெய் இப்போ உள்ள கிட்ஸ்க்கெலாம் எண்ணெய் கண்டிப்பாக பிடிக்காது. ஸோ நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா தான் முடி ஓரளவுக்கு உங்களுக்கு வளரும். ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா எண்ணெய் தேய்ச்சி ஒரு ஹெட் பாத் எடுக்கணும். அதே போல் 2 days ஒன்ஸ் வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து நம்மளுக்கு ஸ்கேல்பில் வந்து நல்லா மசாஜ் கொடுக்கணும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்ல விஷயம், நம்மளே அதை தூக்கி போட தான் செய்வோம். ஸோ குழந்தைங்களுக்கு சொன்னால் எப்படி சாப்பிடுவாங்க? கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு கருவேப்பிலை சட்னி அரைச்சி கொடுங்க. சாலட் செய்யும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சட்னி மாதிரி அது கூட நம்ம அந்த சாலட் சட்னி அரைக்கும் போது அந்த சட்னி கூட கொஞ்சம் அதிகமாக கருவேப்பிலை சேர்த்து அந்த டேஸ்ட் தெரியாமல் இதாக பண்ணி கருவேப்பிலை கொடுங்க. ஸோ ஹேர் க்ரோத் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்தா நல்ல முடியும் வளரும். நல்ல முடி வந்து கருகருன்னு அடர்த்தியாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக சாப்பிட வைங்க. அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹேர் கட். ஸோ நான் ஹேர் கட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹேர் ட்ரிம் பண்ணணும்.
கண்டிப்பாக 3 months ஒன்ஸ் வந்து ஹேர் ட்ரிம் பண்ணணும். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப நிறைய ஹேர் இல்லை, என் குழந்தைக்கு இவ்வளோ தான் ஹேர் இருக்குது, அதை வந்து நான் இன்னும் மேலும் மேலும் கட் பண்ணி விட்டால் சிலர் வளராது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் முடி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம முடியை எடுத்து பார்த்தோன்னா தெரியும் நமக்கு. ஸோ இதில் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ தெரியும் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும். அந்த முடி என்ன ஆகும்னா இங்கேருந்தே பிரிஞ்சுட்டு அப்படியே ஃபுல்லாக வரும். அப்புறம் வேர்க்கால் வரைக்கும் அந்த முடி வந்து அப்படியே பிரிஞ்சு உடஞ்சிடும். ஸோ முடி நம்ம சிக்கு எடுக்கும்போது அப்படியே உடஞ்சி முடிக்கு அந்த சத்தே இல்லாமல் முடி உடஞ்சிரும். இப்போ ஹேர் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த முடி எடுத்துகிட்டு இப்படி நம்ம இழுத்து பார்த்தா சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முடி வீக்காக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இப்படி நான் இழுத்தா கூட என்னோடய முடி உடையாது. ஸோ என்னோடய முடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ நம்ம இப்போ முடி எடுத்து பார்க்குறோம். நிறைய முடி எடுக்கக்கூடாது. இந்த சென்ஸ் ஒரே முடி மட்டும் எடுத்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட் எடுத்து அது இப்படி நீங்கள் லைட்டாக இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி முடி டப்புன்னு உடைஞ்சது கிடையாது. ஸோ என்னோடய முடி வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. இதே போல் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ 12th பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்தியான சாப்பாடு. நம்ம எந்த அளவுக்கு ஹேர் க்ரோத்துக்கு முக்கியமான சாப்பாடு வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற போது நம்ம தான் அவங்க எல்லா விஷயமே விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அதில் என்ன சாப்பிட்றாங்களோ அதில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ஒரு சில சாப்பாடு வகைகளை சேர்த்து நம்ம வந்து கொடுத்தா கண்டிப்பாக ஒரு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். அதே போல் தண்ணி நிறைய குடிக்கணும். குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்குமே நீங்களாக இருந்தாலுமே தண்ணி வந்து நிறைய குடிச்சிங்கன்னா உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாது, சீக்கிரமாக சூடாகாது. சூடாக என்ன ஆகும்னா நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற அந்த முடி வந்து வேர்க்கால்கள் வீக்காகி நம்மளுக்கு முடி உதிர்தல் வந்து அதிகமாகும். அதே போல் ஸ்கேல்பில் நிறைய ட்ரைனஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதெல்லாம் தவறுங்க. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆயில் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதுதான் தேங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தையிலேருந்தே நான் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தையில ஒரு ஸ்டேஜ் வரைக்கும், ஒரு 5th வரைக்கும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர்லலாம் காய்ச்ச எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் கீழே தரேன். ஸோ அந்த தேங்காய் எண்ணெயை வந்து காய்ச்சி அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அதில் வந்து சேர்த்து நம்ம காய்ச்சி அதுதான் தேய்ப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இந்த எண்ணெய் தான் நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதில் ஆட் பண்ணி என்னோட ஹேர் க்ரோத்துக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். மேபி இது யூஸ் பண்ணீங்க உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அப்படின்னு கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஆயில் தான் நான் வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்குது. ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயத்த, நீங்கள் ஹேர் க்ரோத் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு பேசிக்கான ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்போ இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இதெல்லாம் வாங்குவீங்களான்னு கூட தெரியல. ஏன்னா நிறைய வித்தியாசமான பிராண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால இந்த ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த டிப்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம்.